அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 14 ஏப்ரல் 2026 செவ்வாய்க்கிழமை. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? இந்த வருஷம் எல்லாருக்கும் சூப்பராக அமையணும். ஓகே, சரி. ஃபஸ்ட்டு ஹெட்லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வளைகுடா துறைமுகங்களை தாக்குவோம், அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கல்ஃப் ஆஃப் பர்ஷியா அண்ட் கல்ஃப் ஆஃப் ஓமன், ஓகே, இந்த பாத்தில் போகக்கூடிய கப்பல்கள், அதே மாதிரி ஈரான் துறைமுகங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டால் மத்திய கிழக்கு அந்த வெஸ்ட் ஏஷியாவில் இருக்கிற எந்த துறைமுகம் ஓகே பாதுகாப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் ஒரு எச்சரிக்கை விட்டுருக்காங்க அமெரிக்காவுக்கு. ஸோ நம்ம நேற்று பார்த்துருந்தோம் அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க இன்னும் தீவிரமாக இறங்குறாங்க போருக்கு. ஓகே, அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம நியூஸ்க்கு போயிடலாம். இன்றைக்கி எடிட்டோரியலில் அந்த நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவர்கள் ராஜினாமா கடிதம் கொடுத்தார் இல்லையா, அதை பற்றி ஒரு அனாலிசிஸ் போட்டிருக்காங்க. ஓகே, என்ன உண்மைன்னு நமக்கு தெரியாமல் அவர் பதவி விலகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் மேலே விசாரணை இப்போ நடைபெறாதான்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு இல்லையா. ஸோ அதை பற்றி ஃபுல் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டைம் நீங்கள் படித்து பாருங்கள். சரிங்களா? ஓகே, சரி. இங்கே பார்த்தீங்கன்னா மகளிர் இடஒதுக்கீடு சட்ட திருத்தம் புதிய வரலாறு படைக்கும் பிரதமர் மோடி. ஸோ ஏப்ரல் 16, அதாவது தேர்ஸ்டே இவங்க ஒரு நாடாளுமன்ற கூட்டம் கூடுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகளிர் இடஒதுக்கீடை அமல்படுத்துறதுக்கு, அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ மோடி அவர்கள் இதை பற்றி பேசியிருக்காரு நேற்று டெல்லியில் நடந்த ஒரு மீட்டிங்கில். அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது நாடாளுமன்ற புது கட்டடம் கட்டினாங்க இல்லையா, அதிலேருந்து ஃபஸ்ட்டு நிறைவேற்றின இந்த இது பார்த்திங்கன்னா இந்த 33% இடஒதுக்கீடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஃபஸ்ட்டு அதான் சொல்லியிருக்காரு. அடுத்து பார்த்திங்கன்னா சில டேட்டாஸை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காரு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 5000 நிதியுதவி அளிக்கக்கூடிய மாத்ரு வந்தனா திட்டம், பெண் குழந்தைகளின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்ய சுகன்யா சாம்பிரதி திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஸோ ஸ்கீம்ஸ் பற்றி ஒரு ஹைலைட் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சுமார் 21 மாநிலங்களில் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் பெண்கள் பங்களிப்பு 50% உயர்ந்துள்ளது. அதே மாதிரி நாடு முழுவதும் உள்ளாட்சி அமைப்புகளில் 14 லட்சம் மகளிர் பணியாற்றி வருகின்றனர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டேட்டாஸ்லாம் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி கடந்த 11 ஆண்டுகளில் பெண்களின் பெயர்கள் பெண்களோட பெயரில் 3 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளன. அதே மாதிரி 32 கோடி பெண்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. மகப்பேறு விடுமுறை 26 வாரங்களாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலகிலேயே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடாக இந்தியா திகழ்கிறது. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பாயிண்ட்டாக. அதே மாதிரி கடந்த 2014 ஒப்பீடுகளில் இந்தியாவின் முனைவர் பட்டம் பெற்ற பெண்களின் எண்ணிக்கை, அதாவது பிஹெச்டி ஹோல்டர்ஸ்னு சொல்லுவாங்க சரியா, தற்போது இரட்டிப்பாகியுள்ளது. முன்னாடி 2014 அந்த பிஹெச்டி ஹோல்டர்ஸோட கவுண்ட் சிங்கிள் டிஜிட்டில் இருந்தது. இப்போது அது டபுள் டிஜிட்டாக இருக்குது கவுண்ட்டு. அதே மாதிரி கணினி மற்றும் அறிவியல் ஆய்வை மேற்கொள்ளும் பெண்களின் எண்ணிக்கை 43% அதிகரித்துள்ளது. ஓகே, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் நாங்கள் இந்த 33% நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு எதிர்கட்சிகள் இது பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சென்சஸ் எடுக்காமல் நீங்கள் டீலிமிட்டேஷன் பண்ணக்கூடாது. அந்த டீலிமிட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் 33% அமல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சுட்டே வராங்க. ஏன்னா இது ஒரு இது எதை பேஸ் பண்ணினா 1971 பேஸ் பண்ணி, 2011 சென்சஸ் பேஸ் பண்ணியும் 1971 டீலிமிட்டேஷனை பேஸ் பண்ணியும் இது பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. ஸோ இது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஃபஸ்ட் எடுத்த முடிவு 2029 29க்கு அப்புறம் வரக்கூடிய மக்களவைத் தேர்தல். ஏன்னா சென்சஸ் முடித்து டீலிமிட்டேஷன் பண்ணி இதுவாகிறதுக்கு 10 இயர்ஸ் ஆகிடும். 2033 அப்படி ஆகிடும். ஸோ அவங்க பண்ணணுன்னா 2034 தான் இதை அமல் பண்ண முடியும் இல்லையா. அதுதான் இங்கே தெரிவிக்கிறாங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் 3 மாதங்களில் 100 உடல் உறுப்புகள் தானங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே நம்ம பார்த்தது தான் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனில் தமிழ்நாடு தான் எப்பவுமே ஃபஸ்ட்டு.
அதே மாதிரி இந்த 3 மந்த்ஸ்லேயும் நம்ம கன்சிகூட்டிவாக ஒரு 100 டிரான்ஸ்போர்ட்டேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? அதையும் கொடுத்துருக்காங்க. நாட்டின் பிற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் உறுப்பு மாற்று நடவடிக்கைகள் சிறப்பாகவும் மேம்பட்ட நிலையிலும் உள்ளன. அதன் காரணமாக இந்திய அளவில் தமிழகம் தொடர்ந்து மூடல் உறுப்பு தானத்தில் முதலிடத்தில் உள்ளது. ஓகே, ஸோ ஆர்கன் டொனேட்டுன்றது ஒரு பெரிய விஷயம். இதை வந்து 2023 செப்டம்பர் 23 ஒரு அறிவிப்பிட்டிருந்தாங்க. ஆர்கன் டொனேட் பண்ணுறவங்களுக்கு அரசு மரியாதையோட உடல் வந்து அடக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அறிவித்ததுக்கப்புறமா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றதை இங்கே சுட்டி காட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்தோம்னா கடைசியாக ஒரு நியூஸ் இருந்துச்சு, அதை மட்டும் பார்த்துடலாம். ஸோ தேசிய விளையாட்டு விருதுகள் ஏன் தாமதமாகுதுன்றதுக்காக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வழக்கமாக தேசிய விளையாட்டு விருதுகளானது இந்திய ஹாக்கி ஜாம்பவான் மேஜர் தியான் சந்தின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 29 வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் பல்வேறு காரணங்களால் கடந்த சில ஆண்டுகளாக அந்த நடைமுறை பின்பற்றப்படவில்லை. இது ஏன் இந்த மாதிரி ரீசன் கேட்டால், மறுமதிப்பீடு செய்கிறோம். எல்லா விளையாட்டுலேயும் ஜெயித்தவங்களுக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்குறதுன்னு நம்ம ரீவேலிடேஷன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதை இங்கே ஒரு நியூஸை பார்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா 2030 காமன்வெல்த் போட்டிகளில் இந்திய விளையாட்டுகள் அமைச்சர் மான்சுக் மாண்ட்வியா. ஓகே, ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, காமன்வெல்த் நடக்க போகுது எங்கன்னா அகமதாபாத்தில். ஓகே, குஜராத்தில் இருக்கிற அகமதாபாத்தில் நடக்க போகுது. இதில் வந்து கண்டிப்பாக 2 கேம்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து இருக்கும். இந்தியாவிலேருந்து 2 கேம்ஸ் இருக்கும். அது எதுனா கிரிக்கெட், ஹாக்கி தவிர. ஓகே, கிரிக்கெட், ஹாக்கி தவிர 2 கேம்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சரிங்களா? அது என்னென்ன விளையாட்டுக்கெலாம் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கபடி, மலர் கம்பம், கோகோ, யோகா போன்ற இந்திய விளையாட்டுகள் பரிசீலனையில் உள்ளன. இதிலிருந்து நிச்சயம் 2 விளையாட்டுகள் போட்டியில் சேர்க்கப்படும். ஓகே, சரி, மொத்தமாக பார்த்திங்கன்னா சுமார் 17 விளையாட்டுகள் வரை இடம்பெறும் என தெரிகிறது. இட்ஸ் டோட்டல் 17 கேம்ஸ். அதில் இந்தியாவில் உருவான 2 விளையாட்டுகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ல்டு லெவல் நியூஸ் என்னென்னா, ஹங்கேரியில் 16 ஆண்டுகால பிரதமரின் ஆட்சிக்கு முடிவு. ஓகே, ஹங்கேரியில் வந்து ரீசெண்டாக நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. அதில் 16 ஆண்டுகளாக பதவியில் இருந்த விக்டர் ஆர்பன் அப்படின்றவருடைய ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு. சரியா? இவர் யார் தோற்கடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பேர் பார்த்திங்கன்னா பீட்டர் மேக்கியர். ஓகே, தலைமையிலான திசா கட்சி அமோக வெற்றி. இவருடைய திசா கட்சி, ஓகே, பீட்டர் மேக்கியார் அப்படின்றவருடைய திசா கட்சி வந்து ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்சியோட நேம், அவரோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இவங்க வந்து 199 இடங்களில் போட்டிக்கிட்டு 138 இடங்களில் கைப்பற்றிருக்காங்க. ஓகே, ஒரு பெரும்பான்மை வெற்றி அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால் அவங்க ஆட்சிக்கு வராங்க. சரி, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்த முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.